அழகனே உன்னை ரசிப்பதற்கு இந்த ஜென்மம் போதாமல் இன்னும் இன்னும் வரம் கேட்பதேனோ இந்த நிதயம். அவனை பார்த்து கொண்டே இருந்தால் நிமிடங்கள் போவதும் தெரியாதோ என்று தோன்றியது. இப்படி சாதுவாக இருப்பவனுக்கா அத்தனை கோபம் வருகிறது என்று சிரிப்புதான் வந்தது அவளுக்கு. அதென்ன, உனக்கு அவ்ளோ கோபம் வருது? இந்த முகத்துல இன்னும் எவ்ளோ கோபத்தை தான் ஒளிச்சு வச்சிருக்க? எல்லாமே சரி. ஆனா ஏன்டா நீ தமிழ் தான் ஒத்துக்க மாட்டேங்கிற? பயங்கரமான ஆள்டா நீ, படவ ராஸ்கல். ஆனா நான் அப்படியே விடமாட்டேன். உன் வாயாலேயே நீ தான் தமிழ்னு சொல்ல வப்ப. என்று சபதம் விட்டுக் கொண்டவளுக்கு தெரியவில்லை, அவன் தமிழ் என்று ஒப்புக்கொள்ளும் சமயம் அவள் சந்தோஷம் கொள்ள மாட்டாள் என்று. அப்படியே கடிச்சு திங்கலான்னு இருக்குடா. ஆனா என்ன பண்றது? மறுபடியும் கண்ணு முழிச்சா என்ன எதிரி மாரி பாப்ப. அதான் கஷ்டமா இருக்கு. ஆசையா 2 வார்த்தை சிரிச்சு பேசினா தான் என்னவா? குறைஞ்சு போயிருவியா? படவா! எவ்ளோ ஆசையா இருக்கு தெரியுமா? நம்மளும் மத்த லவ்வர்ஸ் மாதிரியும், கணவன் மனைவி மாதிரியும் சந்தோஷமா உன் கைய புடிச்சு ரொம்ப தூரம் நடக்கணும். நான் சமைக்கும்போது, என் பின்னாடி இருந்து நீ என்ன கட்டி புடிச்சு, என் கழுத்துல முத்தம் வச்சு, என்ன சமைக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணணும். அப்ப நான் செல்லமா கோவப்பட்டு, உன் கூட சண்டை போடணும். நீயே உன் கையால சமைச்சு எனக்கு ஊட்டி விடணும். மொட்டை மாடியில ஒண்ணா 2 பேரும் துணி காய போடணும். அப்ப செல்லமா என் இடுப்ப கிள்ளி, நீ என்ன சீண்டணும். வாசல்ல நான் கோலம் போடும்போது, முன்னாடி உட்காந்து நீ என்ன சைட் அடிக்கணும். நான் போடுற சுடில இருந்து இன்னஸ் வரைக்கும் நீயே செலக்ட் பண்ணணும். நான் வீட்டு வேலை செய்யும்போது எனக்கு உதவியா, என் கூட நீயும் சின்ன சின்ன சீண்டல்களோட வேலை செய்யணும். நம்ம 1000 அழகிகள் இருக்க இடத்துல நடந்து போனாலும், உன்னோட கண்கள் என் மேல மட்டுமே இருக்கணும். நீ என்ன மட்டுமே சைட் அடிக்கணும். எனக்கு காய்ச்சல் வந்தாலும், வாந்தி வந்தாலும், அது அருவருப்பு படாம புடிக்கணும். எனக்கு நீ சேலை கட்டி விடணும். உனக்கு நான் வேஷ்டி கட்டி விடணும். இப்படி பல பல ஆசைகள் என் மனசுக்குள்ள இருக்குடா கோபக்காரா. ஆனா என்ன பண்றது? என் மேம் அடிக்கடி சொல்வாங்க, "ரொம்ப ஆசைப்பட்டா எதுவுமே நடக்காதுன்னு." அது உண்மைதான் போல. நானும் உன்ன பத்தி 1000 கனவு காண்றேன். ஆனா ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்குது. என்னவோ போடா! எப்பதான் என் காதல நீ புரிஞ்சுக்க போறியோ? என்று புலம்பிக் கொண்டவளுக்கு தெரியவில்லை, அவன் காதலை உணரும் தருணம் பெண்ணவள் அவன் அருகே இருக்க மாட்டாள் என்று. அவன் மீசையை அழகாய் முறுக்கிவிட்டவள் அவன் தூக்கம் கலைந்து விடாதபடி அந்த போர்வையை போத்திக் கொண்டு எழுந்து நின்றாள். அங்கு மொத்த உடையும் இரவு அவர்கள் செய்த சேட்டையில் கீழே விழுந்து மழை போல் குவிந்து கிடந்தது. அதில் அந்த வானத்து ஊதா கலர் சேலை மட்டும் எடுத்துக்கொண்டவள் தலை குளித்து அழகாக அந்த சேலையை சிற்பம் போல கட்டிக்கொண்டு வந்து அந்த கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள். ஏனோ இத்தனை நாட்கள் இல்லாத வெட்கம் இன்று அவள் முகத்தில் பூவாக அரும்பி நின்றது. அந்த மஞ்சத்தில் உரசிய தாலி எடுத்து குங்குமம் வைத்தவள் அந்த நெற்றி வகுட்டிலும் குங்குமம் வைத்து கொண்டாள். இருக்கும் அழகில் இன்னும் மெருகூட்டியது போல இருந்தது அந்த குங்குமம். "ம்மா! அழகிடி நீ!" என்று தனக்குத்தானே முத்தம் வைத்துக் கொண்டவள் பாரியை திரும்பி பார்த்தாள். அவன் இன்னும் நிம்மதியான உறக்கத்தில்தான் இருந்தான். வழக்கத்தை விட ஏதோ ஒரு பாடலை ஹம்மிங் செய்தபடி அந்த படிக்கட்டுகளில் துள்ளி குதித்து வந்த அருவியை பார்த்ததும் அந்த கிச்சனில் வேலை செய்து கொண்டிருந்த அழகியும் குயிலும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டபடி பெண்ணவளை திரும்பி பார்த்தார்கள். "என்னக்கா, என்னைக்கும் இல்லாத அதிசயமா? இன்னைக்கு நம்ம அருவி முகத்துல என்னமோ ஒரு பூரிப்பு அதிகமா இருக்கே!" "என்னமோ இருக்கு" என்று இருவரும் நாசூக்காக பேசி சிரித்தார்கள். "என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான்" என்று ஒரு சுற்று சுற்றி பாட்டு பாடி அருவி அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து நேற்று அழகி தொடுத்து வைத்திருந்த அந்த மல்லிகை சரத்தை எடுத்து தலையில் வைத்து கொண்டாள். மற்ற நாளில் பூ வைக்க சொன்னால் தலைவலிக்கும் மூடில்லை. இதெல்லாம் தினமும் வைக்க அவசியமில்லை என்று பக்கம் பக்கமாக வசனம் பேசியவள் இன்று அவளாகவே வந்து மல்லிகை சரத்தை எடுத்து வைத்துக் கொள்ள இருவருக்கும் விஷயம் புரிந்து போனது. "ஆஹா! அப்படி போகுதா மேட்ரு? ஆ, அப்புறம் மருமகளே, என்ன விசேஷம்?" என்றார்கள் நைஸாக. "விசேஷமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே மாமியாரே" என்றபடி அங்கிருந்த கேரட்டை எடுத்து கடித்தபடி அந்த உணவு மேடையில் தாவி குதித்தவளை பார்த்து அவர்கள் இன்னும் சிரிப்பை மட்டும் நிறுத்தவே இல்லை. "இப்ப எதுக்கு 2 பேரும் என்ன பார்த்து குசு குசுன்னு என்னமோ பேசி சிரிக்கிறீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொன்னா நானும் சிரிப்பேன்ல. என்ன விஷயம்?" என்றாள் இருவரையும் புரியாமல் பார்த்தபடி. "ஆ, எதிரும் புதிருமா இருந்த துருவம் 2ம் ஒண்ணு சேர்ந்துருச்சு போல" என்ற அழகியும், "எப்ப குட்டி பாரி வரப்போறான்?"
என்று குயிலியும் கிண்டல் செய்வது பெண்ணவளுக்கு புரிந்து போக, அவள் கன்னங்கள் இரண்டும் செவ்வானமாக சிவந்தது. பாவம், இன்னும் சில மணி நேரங்களில் மொத்த சிரிப்பும் காணாமல் கரையப் போகிறது என்று அந்த கள்ளிக்கு தெரியவில்லை. அத்தியாயம் 61. முற்றிலும் நனைந்தபடி அந்த வீட்டுக்குள் வந்த மீனாட்சிக்கு துவட்டிக் கொள்ள டவல் எடுத்து கொடுத்தான் கார்த்திக். தேங்க்ஸ் என்று சிறு புன்முறுவலுடன் அந்த டவலை வாங்கிக் கொண்டவள் கண்கள் அந்த வீடு முழுக்க அலசி ஆராய்ந்தது. ஒற்றை பெண்ணாக தனியே வந்திருக்கிறாள். அதனால் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டுமே, அந்த எண்ணம்தான். அவள் பார்த்த வரையில் அங்கு யாரும் இருப்பது போல் தெரியவில்லை. வீடு கொஞ்சம் பெரியதாக இருந்தாலும் நேர்த்தியாக இருந்தது. சுத்தமாக வைத்திருந்தான். என்ன மீனாட்சி அப்படி பாக்குறீங்க? எனக்கு எப்பவுமே வீடு சுத்தமா இருக்கணும். வீட்ல கூட என் அம்மா ஏதாவது ஒரு பொருள எடுத்து மாத்தி வச்சுட்டா சத்தம் போடுவேன். தற்பெருமை பேசிக் கொண்டிருந்தான். ஆனா நான் அப்படி இல்லங்க. எங்க அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குடி வீட்ட அப்படி குப்பையா போட்டு வச்சிருக்கன்னு. நானும் மாத்திக்க முயற்சி பண்ணுவேன். ஆனா என்னால முடியாது. எல்லாரும் ஒரே மாரி இருக்க முடியாதுல்ல மீனாட்சி. சரிதான். உங்களுக்கு பர்த்டே பார்ட்டின்னு தானே சொன்னீங்க. ஆனா இங்க யாருமே இருக்க மாரி தெரியலையே. சுற்றி முற்றிலும் பார்த்தபடி கேட்டாள். இன்வைட் பண்ணிருக்கேன். அவங்க கொஞ்சம் லேட்டா வருவாங்க. சிரிப்புடன் ஏதோ சொன்னான். பட் உங்க பேரண்ட்ஸ் கூட காணோமே. அவள் கண்கள் சந்தேகமாகவே படர்ந்தது. வருவாங்க மீனாட்சி. நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா கேட்காம என் பேர்ல அர்ச்சனை பண்றதுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருக்காங்க. அந்த மீனாட்சியும் என் கூட தான் இருக்காங்கன்னு சொன்னேன். ஆனாலும் அவங்க கேட்கல. ஏதோ பெரிய காமெடி சொன்னது போல சிரித்துக் கொண்டான். ஆனால் அவளுக்கு சிரிப்பு வரவில்லை. காமெடிங்க. உங்களுக்கு காமெடி பண்ண வராதுன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த முறை முயற்சி பண்ணாதீங்க. டீசென்ட்டாக அவனை அவாய்ட் செய்து கொண்டிருந்தாள். அப்ப சரி கார்த்திக், நீங்க வர சொன்னதுக்காக தான் நான் வந்தேன். நான் அப்ப கிளம்புறேன். ஏற்கனவே லேட் ஆயிருச்சு. வீட்ல அம்மா தேடுவாங்க. கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தபடி சொன்னாள். கண்டிப்பா. ஆனா கேக் கட் பண்ணல. உங்களுக்காக பார்த்து பார்த்து ஆசையா செஞ்ச எந்த டிஷ்ஷையும் நீங்க டேஸ்ட் பண்ணல. உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க. அதான் கஷ்டமா இருக்கு. வருத்தமாக சொன்னான். அதுக்கு இல்ல கார்த்திக். அவளும் எப்படியாவது இங்கிருந்து தப்பி செல்ல நினைத்தாள். நீங்க என்ன காரணம் சொன்னாலும் நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு தான் போணும். அவன் விடமாட்டான் போலும். அவள் பதில் சொல்லும் முன் அங்கிருந்து கிளம்பி உள்ளே சென்றவன் அவர்கள் சாப்பிடுவதற்கு பார்த்து பார்த்து செய்த அனைத்தையும் அந்த உணவு மேடையில் எடுத்து வைத்தான். மீனாட்சியோ முற்றிலும் நனைந்து போயிருந்ததால் ஒரு மாதிரி சங்கோஜமான நிலையில் நின்று கொண்டிருந்தாள். ஒரு அந்நியன் முன் இப்படி ஆடை உடலில் ஒன்றி போய் கவர்ச்சியோடு நிற்பதை அவள் கொஞ்சம் கூட விரும்பவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்தில் இப்படி ஒரு தனி ஆளாக இருப்பவனுடன் இருக்கவே அவளுக்கு ஏதோ நெருடலாங்க இருந்தது. என்னவோ எல்லாம் பேசி அவள் விலகி செல்ல நினைத்தாலும் அதற்கு அவன் விட வேண்டுமே. அட்டை போல ஒட்டிக் கொள்கிறான். அந்த டவல் கொண்டு அவள் கைகள், கழுத்து என்று ஒவ்வொரு இடத்திலும் அவள் துடைத்துக் கொள்ள அதை மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் ஒரு மார்க்கமாக சிரித்தான். அவளை எட்டி நின்று பார்க்கும் பொழுதே அவனுக்கு போதை ஏறியது. கையிலிருந்த ஆரஞ்சு பழத்தை பிழிந்தான். போதை ஏத்துறடி. பித்தம் கொண்டு சொன்னான். அவன் கண்கள் கண்ட மேனிக்கு பெண்ணவள் மீது படர்ந்தது. எதேச்சையாக அந்த பக்கம் திரும்பிய மீனாட்சி கார்த்திக் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்து அவள் தலையை சிலுப்பிவிட்டு பார்க்க இப்பொழுது கார்த்திக் அங்கு இல்லை. எனக்கு எப்படி தப்பா தோணுது? ஒருவேளை இந்த தனிமையும் இந்த சூழ்நிலையும் அவர் மேல சந்தேகப்பட வைக்குதா? இல்ல உண்மையாவே இங்க தப்பாதான் நடக்குதா? இங்க வரணும்னு முடிவு பண்ணதே மாறின பொசசிவ் வாக்கதான். ஆனா அவருக்கே நான் வந்த விஷயம் தெரியாத போது நான் மேலும் இங்க இருக்கிறது சரியில்ல. பேசாம சொல்லிக்காம அப்படியே போயிருவோம் என்று தனக்குத்தானே பேசிக் கொண்டவள் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்து வாசலை அடையும் நேரம் திடீரென்று அவள் முன்னால் வந்து நின்றான் கார்த்திக். ஒரு நொடி அவளை பார்த்து பயந்தே விட்டாள் மீனாட்சி. அவள் இதயத்தில் கையை வைத்துக் கொண்டவள் பெருமூச்சு விட்டாள். வாட் நான்சென்ஸ் கார்த்திக், நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க? பதட்டத்துடன் சொன்னவளுக்கு இன்னும் அந்த படபடப்பு குறையவில்லை. சாரி மீனாட்சி. திடீர்னு அந்த ஜன்னல் வழியா பார்க்கும்போது நீங்க வெளிய போற மாரி இருந்தது. அதான் என்னன்னு வந்து பார்த்தேன். ஒருவேளை என்கிட்ட சொல்லாம இங்கிருந்து போறீங்களோன்னு தப்பா புரிஞ்சுகிட்டேன். நாசுக்காக சமாளித்தவனுக்கு அப்பட்டமாக புரிந்தது அவள் அதைத்தான் செய்தாள் என்று. ஆனால் அப்படி உல்டாவாக மாற்றி பேசினான். "உம், வந்து தடுமாறியவளுக்கு நேரடியாக அதுதான் உண்மை என்று சொல்ல மனம் வந்தாலும் வாய் வரவில்லை. அது எப்படி ஒருத்தர் முகத்தில் அடித்தாற்போல் அப்படி சொல்ல முடியும்? அது மேனர்ஸ் இல்லை என்பதனால் ஒரு மாதிரி சமாளித்தாள். "ஆ, வந்து அது வந்து
ஆ என்னோட ஸ்கூட்டிய தனியா நிறுத்திட்டு வந்திருக்கேன். அதான் யாராவது எடுத்துட்டு போயிருவாங்கன்னு தோணுச்சு. சைட் லாக் பண்ணி வச்சுட்டு வரலான்னு வந்தேன். ஏதோ சொல்லி சமாளித்தாள். அவள் பொய் தான் சொல்கிறாள் என்று அவனுக்கு தெரிந்த போதும், அவனும் அதை நம்பியது போலவே சிரித்து வைத்தான். ஓஹோ! நான் கூட எங்க என்கிட்ட சொல்லாம போயிருவீங்களோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். வாழ்க்கையில இருந்து தான் விலகி போயிட்டீங்க. இங்க இருந்தும் விலகி போயிருவீங்கன்னு குட்டி பயந்தான். அப்புறம் உங்களுக்காக செஞ்ச ஃபுட் எல்லாம் வீணா போயிரும் பாருங்க. சரி வாங்க சாப்பிடலாம். அக்கறையுடன் அழைப்பது போல நடந்தான். அவன் பிளான் என்னவென்று அப்பொழுது அறியாமல் போனாள் மீனாட்சி. "ஆ வந்து நான் வண்டி எடுத்து வச்சுட்டு சைட் லாக் பண்ணிட்டு வரவா?" ஒரு மாதிரி தயங்கி தயங்கி கேட்டாள். அத நான் பாத்துக்கிறேன் மீனாட்சி. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எப்ப நீங்க இங்க வந்தீங்களோ, அப்பவே நீங்க எனக்கு தான். அவளை விட்டு கண்ணெடுக்காமல் சொன்னான். "என்ன?" அவன் வார்த்தையில் பெண்ணவள் அதிர்ந்து போனாள். ஆ அதாவது நீங்க ஏன் பொறுப்புன்னு சொல்ல வந்தேன். இங்க எந்த வேலையும் நீங்க பார்க்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போங்க. மிரட்டலுடன் சொல்ல வேண்டியதை முகத்தில் கனிவுடன் மாற்றி சொல்லிக் கொண்டிருந்தான். வேறு வழியே இல்லாமல் தலையாட்டி வைத்தவள் அங்கிருந்து விலகி நடந்து உள்ளே சென்றாள். எங்க செல்லம் எஸ்கேப் ஆக பாக்குற? உன்னால எங்கேயும் போக முடியாது. உன்ன அவ்ளோ ஈஸியா விடுறதுக்கா, இவ்ளோ கஷ்டப்பட்டு வர வச்சிருக்கேன்? சற்று வில்லத்தனமான சிரிப்புடன் சொல்லிக் கொண்டவன் விசிலடித்தபடி எங்கோ சென்றான். அதே நேரம் களைத்து போட்டிருந்த போனை ஒன்று சேர்த்து அதை சார்ஜ் போட்டான் மாறன். அப்பொழுது அவன் போனுக்கு டிங் என்று வந்து நின்றது ஒரு மெசேஜ். அவனுக்கு பலமுறை மீனாட்சி அழைத்திருப்பது அப்பொழுதுதான் புரிந்தது. இவங்க எதுக்கு இத்தன முறை கால் பண்ணிருக்காங்க? அதிர்ச்சியுடன் அந்த போனை எடுத்தவன் மீண்டும் மீனாட்சியின் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பார்த்தான். ஆனால் அதுவோ ஆஃப் ஆகி இருந்தது. மாறனுக்கு எதுவோ தவறாக தோன்றியது. அதனால் இந்த முறை அவன் நேரடியாக மீனாட்சியின் எண்ணுக்கு போன் போட்டான். மாறனின் எண்ணை ஏற்கனவே வாங்கி சேமித்து வைத்திருந்தார் அவர். அதனால் அந்த நேரத்தில் அவன் எண்ணை பார்த்ததும் சீரியல் பார்த்து கொண்டிருந்தவர் போனை அட்டன் செய்து காதில் வைத்தார். "சொல்லுங்க தம்பி." மரியாதையுடன் பேசினார். ஆ மீனாட்சி எனக்கு பலமுறை கால் பண்ணிருக்காங்க. ஆனா என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. நான் இப்ப தான் பார்த்தேன். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? மரியாதையுடன் கேட்டான். அவருக்கு மாறனை நினைத்து பெருமையாக இருந்தது. ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து ஒருவன் பேசுகிறான், நடத்துகிறான் என்றால் நிச்சயம் அவன் அன்னையின் வளர்ப்பு பொய்த்து போகவில்லை. அவனை சரியான வழியில் வளர்த்திருக்கிறாள் என்று புரிந்தது அவருக்கு. இல்லங்க தம்பி, அவ ஏதோ ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு சொன்னா. இப்ப அவ வீட்ல இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு நெனைக்கிறேன் தம்பி. அவர் என்னவோ எதார்த்தமாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார். அதிலிருந்து அவளுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது என்று அவன் மூளை சொன்னாலும், அவன் மனது என்னவோ ஒரு மாதிரி கலவரமாகவே இருந்தது. ஏதோ தவறாகவே நடக்கப் போவது போல் தோன்றியது அவனுக்கு. ஆ அவங்க எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சற்று தயக்கத்துடன் கேட்டான். அவரிடம் இத்தனை உரிமையாக கேட்பது அவனுக்கென்னவோ போல் இருந்தது. ஆனாலும் இப்பொழுது அவனுக்கு மீனாட்சியின் பாதுகாப்புதான் பெரியதாக தெரிந்தது. "தெரியல தம்பி, ரொம்ப கவலைப்படாதீங்க. அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. வீணா யோசிக்காதீங்க." வெகு இயல்பாகவே பேசியவருக்கு தெரியவில்லை அங்கு அவர் மகளுக்கு பெரிய பிரச்சனை காத்துக் கொண்டிருக்கிறது என்று. மாறன் போனை வைத்தான். சாதாரணமாக இருக்க நினைத்தான். ஆனாலும் ஏனோ அவனால் சாதாரணமாக இருக்க முடியவில்லை. ஒரு மாதிரி மனம் அடித்துக் கொண்டது. அதனால் பாண்டி மூலமாக அந்த ஸ்கூலில் மீனாட்சியுடன் வேலை செய்யும் டீச்சர் ஒருத்தருக்கு போன் பண்ணி விசாரித்து பார்த்தான். அதில் அவர் சொன்ன தகவல் அவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அவன் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்க போறேன்னு சொன்னாங்களா? இல்லங்க மாறன், அது ஏதோ புதிய இடம்னு சொன்னான். ஆனா அது எங்கன்னு எனக்கு தெரியல. அவருக்கும் அதன் தீவிரம் தெரியவில்லை. மாறன் நெற்றியை பிடித்துக் கொண்டபடி அவன் வண்டி எடுத்துக்கொண்டு அந்த கொட்டும் மழையில் மீனாட்சியை தேடி சென்றான். அதே சமயம் அந்த உணவு மேடையில் தயக்கத்துடன் அமர்ந்திருந்தவளுக்கு பார்த்து பார்த்து அவன் செய்த உணவுகளை பரிமாறிக் கொண்டிருந்தான் கார்த்திக். வெட்டப்போகும் ஆட்டுக்கு இப்படித்தான் கவனிப்பு அதிகமாக இருக்கும். மீனாட்சியை பார்க்கும் பொழுது அவனுக்கும் அப்படித்தான் தோன்றியது. அத்தியாயம் 70. அவன் சொன்னது போலவே அங்கிருந்த ஒவ்வொரு உணவு வகையும் விதவிதமாகத்தான் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் ரசித்து உண்ணும் மனநிலையில் மீனாட்சி இல்லை. அவள் ஒரு மாதிரி தயக்கமாக அந்த உணவு மேடையில் அமர்ந்தாள். என்ன மீனாட்சி? எதுக்கு இவ்ளோ தயக்கம்? இது உங்க வீடு மாரி. நார்மலா இருங்க.
புன்னகை மாறாமல் சொன்னவன் அந்த தலைவாழை இலை விரித்து மீன் வறுவல், நண்டு பொரியல், இறால், முட்டை, மட்டன், சிக்கன் என்று அனைத்தையும் வைத்து அசத்திக் கொண்டிருந்தான். பெண்ணவளோ ஒரு மாதிரி மிரட்சியுடன் அமர்ந்திருந்தாள். சாப்பிடுங்க மீனாட்சி. அனைத்தையும் வைத்து முடித்தவன் அவள் முன் அமர்ந்து கன்னத்தில் கை வைத்து கொண்டான். நீங்க சாப்பிடலையா? கேள்வியாக நோக்கினாள் அவள். நீங்க முதல்ல சாப்பிடுங்க மீனாட்சி. எனக்கு வழக்கமா என் அப்பா, அம்மா கூட சேர்ந்து சாப்பிட்டு தான் பழக்கம். அவங்க வந்ததும் நான் அவங்க கூட சாப்பிட்டுக்கிறேன். சிரிப்புடன் சொல்லி சமாளித்து வைத்தான். அதனால் அதற்கு மேல் அவளாலும் எதுவும் கேட்க முடியவில்லை. அந்த தயக்கம் விலகாமலே அந்த சாப்பாட்டை உண்ணத் துவங்கினாள். சாப்பாடு ருசியெல்லாம் அருமையாகத்தான் இருந்தது. எப்படி இருக்கு மீனாட்சி? நல்லா இருக்கு. நீங்க தான் எல்லாமே பண்ணீங்களா? ஆமா மீனாட்சி. நான் ரொம்ப நல்லா குக் பண்ணுவேன். என் அம்மா அடிக்கடி சொல்வாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப குடுத்து வச்சவங்கன்னு. அவளை பார்த்தபடியே சொன்னான். அப்ப சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ண வேண்டியது தானே கார்த்திக்? எனக்கு ஒரு பொண்ண தான் புடிச்சது. ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன புடிக்கலையே! அவளை விட்டு பார்வை எடுக்காமல் சொன்னான். அவளுக்கு அது என்னவோ போல் இருந்தது. நம்ம ஆசைப்பட்ட எல்லாமே வாழ்க்கையில கிடைக்கிறது இல்லையே கார்த்திக். நம்ம தான் மனச மாத்திக்கணும். ஒருவேளை உங்கள உண்மையா நேசிக்கிற ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைக்கலாமே. அவள் கொஞ்சம் தயக்கமாகவே சொன்னாள். சிரித்தான் அவன். அப்படியா? அப்ப அதே டயலாக்க நானும் சொல்லாமே! இதென்ன கோட் வேர்டா? எல்லா பொண்ணுங்களும் யூஸ் பண்றீங்க? அவன் பேச்சு வார்த்தை மாறியது. என்ன கார்த்திக் சொல்றீங்க? இல்ல மீனாட்சி. நீங்க சொல்ற மாரி நானும் சொன்னா என்னாகும்னு கேட்டேன். நான் கூட தான் உங்கள நேசிச்சேன். அப்போ நீங்க மாறன மறந்துட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமே! அவன் அந்த குறுந்தாடியை தடவியபடி கேட்டான். கார்த்திக் என்ன பேசுறீங்க? அவள் முகத்தில் கோபம் உண்டானது. கூல் மீனாட்சி. எதுக்கு இப்ப இவ்ளோ ஹைப் ஆகுறீங்க? நீங்க நெனைக்கிற மாதிரி இல்ல. ஜஸ்ட் நான் சொன்னேன். அவ்வளோதான். சாப்பிடுங்க. அவன் பேச்சு வார்த்தை மாறுவதை கவனித்தாள் மீனாட்சி. நான் தெரியாம தான் கேட்கிறேன். என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன இருக்கு அந்த மெக்கானிக் கிட்ட? அந்த கழுத்தை சாய்த்து ஒரு மாதிரி டோனை மாற்றி கேட்டவனை மிரட்சியுடன் நிமிர்ந்து பார்த்தாள் மீனாட்சி. கார்த்திக் என்ன மாரி படிச்சிருக்கானா? இல்ல வசதியா இருக்கானா? இல்ல லுக்கா தான் இருக்கானா? எந்த மயிரும் இல்ல. அப்புறம் எதுக்கு அவன லவ் பண்ற? அவன் காலுக்கு கீழ் வைத்திருந்த அந்த மது பாட்டிலையும் மது கோப்பையையும் எடுத்து மேலே வைத்தான். மீனாட்சிக்கு புரிந்தது. இது ஏதோ தவறான வழியில் செல்கிறது என்று. இதற்கு மேல் இங்கே இருக்கக்கூடாது என்பது புரிந்தது. அதனால் சாப்பிடாமல் எழுந்தாள் கை கழுவுவதற்கு. சாப்பாட்ட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்க அம்மா சொல்லித் தரலையா மீனாட்சி? உனக்காக தானே இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கேன். சாப்பிடு. என்றான் அந்த மதுவை ஊற்றி குடித்தபடி. "ஆ, இங்கே ஏதோ சரியில்ல கார்த்திக். நான் கிளம்புறேன்." என்றபடி அவன் சொன்னதை கேட்காமல் எழுந்து கொள்ள பார்த்தவள் முன் துப்பாக்கியை எடுத்து வைத்தான் கார்த்திக். அதைக் கண்டு அப்படியே ஸ்டன்னாகி போனவள் மிரண்டு போய் நின்றாள். சிட். ஐ சே சிட் டவுன். என்று அந்த துப்பாக்கி எடுத்து அவளை நோக்கி நீட்டினான் கார்த்திக். அவ்வளவுதான். மிரண்டு போனவள் அப்படியே அந்த இருக்கையில் மீண்டும் அமர்ந்தாள். சாப்பிடு. அவள் சாப்பிடாமல் பிசைந்து கொண்டிருந்தாள். எங்க விட்டோம்? ஆ, என்கிட்ட இல்லாதது. அப்படி என்ன அவன்கிட்ட இருக்கு நீ அவன தேடி போன? நான் முதல் முறையா ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்தி வாழணும்னு நெனச்சது உன்னதான். ஏன் தெரியுமா? உன் அழகு தான். உன் அழகு என்ன மெஸ்மரைஸ் ஆக்கிருச்சு. அதனால இந்த அழகு எனக்கு டெய்லியும் வேணும்னு தோணுச்சு. நானே என் உண்மையான குணத்த மறைச்சு எவ்ளோ நல்லவ மாரி நடிச்சேன் தெரியுமா? அதுக்கு நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எதுக்காக? நீ எனக்கு கிடைப்பேன்னு தான். ஆனா நீ என்னன்னா, கேவலம் ஒரு மெக்கானிக்க லவ் பண்றேன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்ட. என் மூஞ்சிய கண்ணாடில பார்த்தாவே கேவலமா இருக்குடி. என்ன நெனச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்குடி. அந்த மெக்கானிக் கிட்ட தோத்து போயிட்டேன்னு என் மனசாட்சி என்ன காரி துப்புது. இங்க பாரு. என்று ஒரு அட்டைப்பெட்டியை தூக்கி அவள் முன் வைத்தான். அதில் பல பெண்களின் உள்ளாடைகள் இருந்தது. அதில் இரத்த கறைகளும் இருந்தது. அதைக் கண்டு பெண்ணவள் கண்கள் அதிர்ச்சியுற்றது. ஒரு மாதிரி மிரண்டு போய் அதை பார்த்து கொண்டிருந்தாள் மீனாட்சி. என்ன செல்லம் அப்படி பாக்குற? இதுல இருக்க ஒவ்வொரு உள்ளாடையும் உன்ன மாதிரி கன்னி பொண்ணுங்களோடது. என்ன லவ் பண்ணி என் கூட நம்பி வருவாங்க. இல்லனா நானே எனக்கு பிடிச்ச பொண்ண தூக்கிட்டு வந்துருவேன். அப்புறம் ஏதோ இந்த வீட்ல வச்சு உன்ன மாதிரி அவங்களுக்கும் என் கையால சமைச்சு கொடுப்பேன். அப்புறம் அவங்கள கதற கதற அனுபவிப்பேன். அதுக்கப்புறம் என் கையாலே கொன்னு போட்டுருவேன். இந்த வீட்ட சுத்தி இருக்க பொண்ணுங்களோட பொணம் எத்தனைன்னு நானே கணக்கு வச்சுக்கிறதில்ல. அந்த அளவுக்கு கருப்பில இருந்து சிகப்பி வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். நான் அனுபவிச்ச ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு ரகம்தான். ஆனாலும் அவங்க எல்லார்கிட்டயும் இல்லாத ஏதோ ஒண்ணு உன்கிட்ட இருக்கு. அதுதான் என்னன்னு தெரியல. உன்ன பார்த்தாலே என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி, இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் போதும்.
எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி என்ன கஷ்டப்படுத்திட்டியே மீனாட்சி. ஒருத்தன் நல்லவனா இருக்கது இங்க யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? நான் வில்லனாவே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதோ இப்ப கூட மழையில நனைஞ்சு தண்ணியில விழுந்த தக்காளி பழம் மாரி ஈரம் சொட்ட சொட்ட என் முன்னாடி உட்கார்ந்திருக்கியே. உன்னை பார்த்தா என்ன அறியாமலே எனக்கு டெம்ப்ட் ஆகுது. இது ஏன் தப்பா? இல்ல என்ன டெம்ப்ட் ஆக்குறது உன் தப்பா? என்ன டெம்ப்ட் ஆக்குறது உன்னோட தப்பு தான். அந்த தப்புக்கு தண்டனை கொடுக்க வேணாமா டியர்? என்று அந்த மது கோப்பையை கீழே வைத்தவன் அவன் துப்பாக்கி எடுத்து பெண்ணவளின் நெற்றியில் வைத்தான். முற்றிலும் நனைந்து போயிருந்த போதிலும் அவள் உடலில் வியர்வை சுரப்பிகள் மீண்டும் அரும்பி நின்றது. அவள் நெற்றியில் இருந்து அந்த துப்பாக்கியை மெல்ல கீழிறக்கியவன் அவள் புருவ வளைவுகளை தாண்டி அவள் மூக்கில் வந்து நிறுத்தினான். பின் அப்படியே துப்பாக்கியை கீழிறக்கினான். அவள் சிவந்த அதிரங்களில் நின்றது அந்த துப்பாக்கி. பின் அப்படியே அதை இன்னும் கீழிறக்கியவன் அதை அவள் கழுத்தில் கொண்டு வந்து நிறுத்தினான். அவள் தொண்டை குழியில் எச்சில் இறங்குவதை கூட அவனால் உணர முடிந்தது. பின் அப்படியே அந்த துப்பாக்கியை கீழிறக்கி அவளின் தொடக்கூடாத இடத்தை அவன் தொட நினைக்கும் போது கொஞ்சம் கூட யோசிக்காத வகையில் அந்த மது பாட்டிலை எடுத்து அவன் மண்டையில் அடித்தாள் மீனாட்சி. இதை எதிர்பாராத கார்த்திக் ரத்தம் தெறிக்க அப்படியே கீழே விழுந்தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட மீனாட்சி அவசரமாக அந்த மேசையிலிருந்த அவள் ஸ்கூட்டி சாவியையும் அவள் போனையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்து வண்டியை ஸ்டார்ட் செய்தாள். கமான் ஸ்டார்ட், கமான் ஸ்டார்ட், ப்ளீஸ் செல்லோ என்று ஒரு வழியாக அந்த வண்டியை ஸ்டார்ட் செய்தவள் அப்பொழுதுதான் ஒரு விஷயத்தை கவனித்தாள். அவளின் ஸ்கூட்டி பஞ்சராகி இருப்பதை. அவள் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அது நன்றாகத்தான் இருந்தது. இப்பொழுதுதான் அந்த பொறுக்கி எதையோ செய்திருக்கிறான் என்று அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. நிச்சயம் அவள் தப்பி செல்ல முயற்சி செய்தால் இதைத்தான் முதலில் செய்வாள் என்று அவன் முன்னரே யோசித்து செயல்பட்டிருக்கிறான். அவன் மானம் கெட்ட மூளையை எண்ணி அந்த நிலையிலும் அவளால் மெச்சிக் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. இப்ப இது ரொம்ப முக்கியமா? ஓடடி மீனு என்றபடி அந்த கொட்டும் மழையில் அங்கிருந்து ஓடத் துவங்கினாள் மீனாட்சி. சேலை கட்டியிருந்ததால் அவள் கால்கள் இடறி ஒரு இடத்தில் பொத்தென்று விழுந்து உருண்டு கொண்டு போய் ஒரு மரத்தில் முட்டிக்கொண்டாள். கால்களில் நல்ல அடி. அவளால் ஓட முடியவில்லை. ஆனாலும் ஓட வேண்டுமே என்பதனால் முயன்று ஓட நினைத்தாள். அப்பொழுது ஒரு சத்தம் அந்த அடித்து வாங்கும் மழையிலும் கூட அவளுக்கு தெளிவாக கேட்டது. செல்லம், எங்க இருக்கீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? உன்ன மாதிரி எனக்கு யாரும் இப்படி ஆட்டம் காட்டுனதே கிடையாது. அடம் பிடிக்காம என்கிட்ட ஓடி வந்துருங்க பாப்போம். என்று கையில் ஒரு கடப்பாரையையும் இடையில் துப்பாக்கியையும் சொருகி வைத்திருந்தவன் அந்த காட்டில் டார்ச் லைட் உதவியுடன் மீனாட்சியை தேடிக் கொண்டிருந்தான். ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்ட மீனாட்சி நடக்கவும் முடியாமல் அவள் போனை எடுத்து மாறனுக்கு தொடர்பு கொள்ள முடியுமா என்று படபடக்கும் இதயத்துடன் முயற்சி செய்து கொண்டிருந்தாள்.